பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். சில நேரம் அவசரப்பட்ட தீர்மானங்கள் குடும்பத்தில் கண்ணீரை கொண்டு வந்து விடுகிறது. எனக்கு அன்பானோலே, நமக்கிட்ட என்ன இல்லை, பொறுமை இல்லை. வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். மறந்துடக்கூடாது. பொறுமை கடலினும் பெரிது. நம்ம நாட்டில் பழமொழி சொல்கிறோம். எனக்கு அன்பானோலே, ஒருவர் பொறை இருவர் நட்பு, இப்படி பல பழமொழிகளை சொல்லிக்கிறோம். ஆனால் பொறுமை எந்த அளவுக்கு இருக்குது? ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தால் பொறுத்திருந்து பாருங்க, நிச்சயமாக என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னாரு. ஏன் தரமாட்டாரா? இன்னைக்கு அநேக நேரங்களில் குடும்பத்துக்குள்ள கண்ணீருக்கு காரணம் என்ன தெரியுமா? அவசரப்பட்ட தீர்மானம். ஏன்னா ஒன்று சாமுவேலில் தான் வாசிக்கிறோம். எல்கானா என்ற ஒரு மனிதன் இருந்தான், ராமதாய் ஊரான். அவனுக்கு 2 மனைவி. ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைங்க இருந்துச்சு, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. இதுதான் பிரச்சனை. ஏன்னா அவளுக்கு பிள்ளை இருந்த உடனே இவளை பார்த்து என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ வரும்போது சொல்லியிருப்பா. அதெல்லாம் அக்காவாக ஏற்றுக்கிறேன், எங்கள் அக்கா மாதிரி தான் அப்படின்பா. ஆனால் வந்த பிறகு பேசின வார்த்தை, அன்னாள் தினம் என்ன செய்வா? அழுது கொண்டே இருப்பா, சாப்பிடவே மாட்டா. எல்கானா போய் அவளை கேட்பான், ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்? எனக்கு அன்பானவர்களே, நாம் அநேக நேரங்களில் தீர்மானத்தை கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுருக்கோமா? உங்கள் வேதாகமத்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்துக்கு திருப்பி வைத்துக்கிறீங்களா? கண்ணில் நீரோட்டம்மா, நெஞ்சில் போராட்டம்மா. கண்ணில் நீரோட்டம்மா, நெஞ்சில் போராட்டம்மா. உன் வாழ்வினிலே இன்னும் தீரா மனவாட்டம்மா. கண்ணில் நீரோட்டம்மா, நெஞ்சில் போராட்டம்மா. உன் வாழ்வினிலே இன்னும் தீரா மனவாட்டம்மா. கண்ணில் நீரோட்டம்மா. கண்ணீரை சிந்தி கலங்கிடும் போது, கண்ணீரை சிந்தி கலங்கிடும் போது, கலங்காதே என்று கனிவோடு உரைத்து, கண்ணீரை சிந்தி கலங்கிடும் போது, கலங்காதே என்று கனிவோடு உரைத்து, கர்த்தரின் வார்த்தையும் வெளித்தேற்றும், கர்த்தரின் வார்த்தையும் வெளித்தேற்றும். இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை ஆற்றும், இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை ஆற்றும். கண்ணில் நீரோட்டம்மா, நெஞ்சில் போராட்டம்மா. உன் வாழ்வினிலே இன்னும் தீரா மனவாட்டம்மா. கண்ணில் நீரோட்டமா.
துன்பங்கள் உன்னை தொடர்ந்திடும் போது, துன்பங்கள் உன்னை தொடர்ந்திடும் போது, திகையாதே என்று திருவாக்கு உரைத்து. துன்பங்கள் உன்னை தொடர்ந்திடும் போது, திகையாதே என்று திருவாக்கு உரைத்து. என் தேவ வார்த்தை இவ்வேளை தேற்றும், என் தேவ வார்த்தை இவ்வேளை தேற்றும். இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை ஆற்றும், இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை ஆற்றும். கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா, உன் வாழ்வினிலே இன்னும் தீரா மனவாட்டமா, கண்ணில் நீரோட்டமா. எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7, 8 அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனம் அடிவாக்குவாள். நல்ல கவனிங்க, இவள் அவளை, எவள் எவளை பேணினாள் அன்னாளை. அன்னாளை. அதனாலதான் 2 ஆகாது. நிம்மதியா இருக்குன்னா உன்னோட இருங்க ஐயா. ஏன்னா உரலுக்கு உலக்கைக்கு இடையில மாட்டிக்கிற கூடாது. மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, உலக்கைக்கு 1 பக்கம் தான் இடி. மத்தளம்னா என்னது? தாளம் போடும்போது இந்த பக்கம் வச்சு டோம் டோம் டோம்னு அடிக்கிறது. 2 பக்கம் அடி வாங்கணும். அப்படி மத்தளமாக மாறிடாதீங்க. இருக்கிறது போதுங்க. ஆண்டவர் கொடுத்த ஏன் திருப்தியோடு வாழ முடியலை? ஒருவேளை பலவீனம் உள்ளதாக இருக்கலாம், ஒருவேளை குறைவுள்ளதாக இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் அதைத்தான் நமக்கு நியமிச்சிருக்கலாங்க. அவ்வளோதான். எப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நமக்கு எதை கொடுக்குறாரு அது போதுங்கிற எண்ணம் பணத்தில் மட்டுமில்லை, ஆசீர்வாதத்தில் மட்டுமில்லை, குடும்பத்தில் இருக்கணும். எத்தனை வீட்டில் இருக்குது? நம்ம நாட்டில் ஒரு பழமொழி வச்சுக்கிறோம், அழகு மாதிரி ஒய்ஃப் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒன்று இருக்கணும். பழமொழி வச்சுக்கிறோம். எனக்கு அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், எங்கள் வேதத்தில் இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களே எதுக்கு தெரியுமா? இதை மறைச்சிருக்கலாம் ஆண்டவர். ஏன் எழுதியிருக்காரு? நமக்கு தெரிஞ்சு நாமளாவது புத்தியோடு நடங்கிறது தான். ஏன்னா நல்லதை மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருந்தானா நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு அன்பானே, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. வேதம் சொல்லுது, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. 2 வச்சிடாதீங்கப்பா. ஏன்னா இவள் அவளை மனமடிவாக்குவாள். எப்போ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருப்பா, எனக்கு தவிர பிள்ளை இருக்குது, இவளை போய் கட்டியிருக்கிறது என்ன இருக்குது, இவளை போய் கட்டியிருக்கிறது என்ன இருக்குது சொல்கிற வார்த்தை இருக்க மனுஷனை, வார்த்தை அப்படியே மனுஷனை காயப்படுத்திடுங்க. யோபு அதனால தானே சொல்கிறார் 19 அதிகாரத்திலே அவன் தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்கிறார். முதல் 2 வசனத்தை பாருங்க. யோபு பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் நொறுக்கிறது. சுத்தியல் இல்லை, சம்மட்டி இல்லை, கடப்பாறை இல்லைங்க, வார்த்தையினால பேசுற வார்த்தை இருக்கே. வள்ளுவன் சொன்னானே, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே. அந்த சொன்ன வார்த்தை இருக்கே மாறாதுங்க, மனசுல இருந்துகிட்டே இருக்கு, காயம் வடு. அதனால தான் தீயினால் சுட்ட புண் ஆறிடும், ஆனால் மாவினால் சுட்ட வடு அப்படிங்கிறார். ஏன்னா அது என்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவருக்குள்ள தான் நம்ம தான் மன்னிக்க கற்றுக்கணும். ஆனால் அந்த காயம் இருக்கே கண்ணீருடத்தான் செய்ய வரும். பெண்ணினால் என்ன சொல்லியிருக்க போறா, வேற என்ன சொல்லியிருக்க போறா, அவளை மனமடி வாக்குவாள். இங்கே நாசுக்கா பைபிள் எழுதியிருக்கு. மலடி வந்துட்டா, இந்த குடும்பத்துக்கு விழால என்ன பிரயோஜனம்?
உட்காந்து திங்க உட்காந்துருக்க, இதான் வேலை. ஒரு புள்ள உண்டா, ஒரு புழு பூச்சி உண்டா? கிராமத்தில் பேசுகிறாங்கல்ல, அவள் மனமடி வாக்குவாள், இவள் அவளை மனமடி வாக்குவாள். அவள் என்ன செய்வா? அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே. ஏன்னா அன்னாள் தேவன் மேல நம்பிக்கை வச்சவ. எனக்கு அன்பானவர்களே, அவள் தேவன் மேல நம்பிக்கை வச்சவ. உடனே போய் என்ன செய்வா? சாப்பிடாம அந்த வார்த்தையை கேட்டு அழுது 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 கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பான். புருஷன் வந்து தேற்றுவான். இப்போ தேற்றம் முதல்ல கொஞ்சம் புத்தியோடு இருந்திருந்தா. நான் கேட்குறேன், பின்னாடி வந்து பட்ட பின்னால் வர்ற புத்தி என்ன இருக்குது? அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், உனக்கு 10 குமாரரை பார்க்க, அப்போ எதுக்கு இன்னொன்று? வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளை சிநேகித்தபடினால் ரெட்டிப்பான பங்கு, அப்புறம் எதுக்கு இன்னொன்றுங்கிறேன்? அவளே 2 பங்கு கொடுக்குறான், இப்போ இன்னொரு பங்கு இது எதுக்கு? இப்படியெல்லாம் வேதத்தில் கேட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். மனமடி வாக்குறது இருக்க சாதாரண காரியம் இல்லை. நான்லாம் அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்டவங்க. 2 வயசுலேருந்து கண்ணு போய் ஊருக்குள்ளே சொல்லாத ஒருத்தம் பாக்கி இல்லை. பார்க்குறவன்லாம் இன்றைக்கும் கூட, ஏன் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்வையற்றோர்னு வாயில் வருதா? குருட்டாள் கம்பாங்க. ஏன் அந்த வார்த்தையை கொஞ்சம் திருத்தினா என்ன இருக்குது? இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய்க வந்துட்டு. நல்ல வார்த்தை இருக்க. மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறாங்க, ஏன் உடல் ஊனமுற்றோர் அப்படிங்கிறாங்க, விஷுவலி இம்பேர்ட் பார்வையற்றோர் சொல்கிறாங்களே, ஏன் அப்படி ஒரு நல்ல வார்த்தையெல்லாம் இருக்குல்ல. ஆனால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உடனே என்ன வருது? குருட்டாள்கள். எவ்வளோ விசுவாசம் வளர்ந்து என்ன ஒன்று, சில காரியம் நம்மகிட்ட மாறலையே. வார்த்தை பிறரை காயப்படுத்தும், மறந்துடாதீங்க. இவள் அவளை மனமடி வாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் கொண்டிருப்பாள். ஏன்னா அந்த வார்த்தையை நினைச்சு ஆண்டவரை ஏன் என்னை இப்படி படைச்சிங்க, ஏன் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கல? இன்னைக்கு எத்தனை வீட்டில் எத்தனை பெண்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. யாருக்காக இதை பேசுகிறாரோ எனக்கு தெரியாது. எத்தனை வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இன்னைக்கு கடைசி நேரத்தில் கூட வார்த்தையை கேட்கலாம். அன்னைக்கு ஒரு பொண்ணு சொன்னாங்க, பிரதர் இந்த வருஷம் மட்டும் நான் கன்சீவ் ஆகலைன்னா என்னை தள்ளி விட்டுறணும்னு பேசுகிறாங்க பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், உன்னை கர்த்தர் கைவிட மாட்டான், உன்னை கர்த்தர் கைவிட மாட்டான். ஏன்னா உன் கண்ணீருக்கு கணக்கு வைக்கிற தேவன். இந்த வருஷம் மட்டும் நான் கன்சீவ் ஆகலைன்னா என்னை தள்ளிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. என்கிட்டே கேட்குறாங்க, நீயே போயிடணும், முடியே கையெழுத்து போட்டுணுங்கிறாங்க. எப்படி பிரதர் எனக்கு மனசு வரும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் குடும்பத்தில் குறை வச்சேனா, புருஷனை குறை வச்சேனா, என்ன குறை வச்சேன்? என் மேலே என்ன குற்றம்? நான் கண்ணீர் வடிக்கிறேன். அன்னாள் மேலே என்ன குற்றம்? அவன் என்ன குழந்தை வரமாட்டேன்னு சொன்னா? இல்லையே, கர்த்தர் கொடுக்கணும்ல. அன்னாளின் கற்பத்தை தேவன் என்ன செஞ்சிருந்தார்? அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தார். அது புரியலை. புரியாமல் அவசரப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு இப்போ இவள் அவளை மனமடிவு செய்தாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். உடனே போய் எல்கானா, அவள் புருஷனாகி எல்கானா என்ன சொல்வானா? ஏன் அழுகிற? அன்னாளே ஏன் அழுகிறாய்? இவரு தெரியாதா? நான் அன்னாளாக இருந்தால் சரி, இப்போ நீ பண்ண பண்ணுதாயா பழுதான் நான் அழுதுகிட்டு இருக்கேன். நீ பண்ண தப்புக்கு நான் கண்ணீர் வடிக்கிறேன். அவசரப்பட்டு தீர்மானம் எடுத்துட்டேமே. ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்க? சஞ்சலப்படுகிறாய். 10 குமாரரை பார்க்கிலும். இந்த புத்தியை நான் எப்போ யோசிப்பா? 10 குமாரரை பார்க்கிறேன். நான் ஒருத்தன் சொல்லுவேன், எதுக்கு அவசரப்பட்ட தீர்மானம்? நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் போய் பார்த்தா, இனிமே என் வாழ்க்கையில் இந்த கண்ணீர் போகணும்னா ஒரே ஒரு வழி, யார்கிட்ட போனா தான்? ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஏன்னா அங்கே தான் வரும். கண்ணீர் சிந்தி கலங்கிடும் போது, கண்ணீர் சிந்தி கலங்கிடும் போது, கலங்காதே என்று கனிவோடு உரைத்து கண்ணீர் சிந்தி
கலங்கிடும் போது கலங்காதையாது கனிவோடு உரைத்து கர்த்தரின் வார்த்தை இவளை தேற்றும் கர்த்தரின் வார்த்தை இவளை தேற்றும் இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை ஆற்றும் இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை ஆற்றும் கண்ணில் நீரோட்டமா நெஞ்சில் போராட்டமா உன் வாழ்வினிலே இன்னும் தீரா மனவாட்டமா கண்ணில் நீரோட்டமா. அவளுக்கு தெரிஞ்சு இனிமே இங்க அழுது பிரயோஜனம் இல்லை. அவள் புசித்து குடித்து திருப்தியான பின் என்ன செய்தா? அன்னாள் எழுந்திருந்து ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் ஆலயத்திற்குள்ளே போய் மனம் கசந்து மிகவும் அழுது. ஏன்னா அங்கதான் கண்ணீருக்கு பதில் உண்டு. மனம் கசந்து அழுறது இருக்கே, அந்த துக்கத்தை எல்லையே சொல்ல முடியாது. மனம் கசந்து தனக்கு ஏன் அப்படி அந்த வேதனை யார்கிட்ட சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒருத்தட்ட தான் சொல்லி அழ முடியும். என் வேதனை யாருக்கு தெரியும்? என் நிலைமை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? தேற்றுகிற ஒருவர் இருக்கிறார். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. உலகம் எதிர்த்து பேசலாம், காரணம் இல்லாமல் நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார். மறந்துடாதீங்க. எனக்கு அன்பானவர்களே, மலைகள் விலகும், குன்றுகள் மாறும், ஆனால் மனதுருகும் தேவன் மாற மாட்டார். ஏன்னா உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னவர், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னவர். அங்க போய் அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். என்ன அழுது விண்ணப்பம் பண்றது ஆண்டவர்கிட்ட பண்ணுங்க. மனுஷன்ட்ட போய் அழுது என்ன பிரயோஜனம்? மனுஷன் அழுதிங்கன்னா என்ன சொல்லுவான்? எதுக்கு அழுகிறாளம்மா? நான் அழுதுகிட்டு இருந்த காலத்தெல்லாம் எத்தனை பேர் அப்படி சொன்னதை என் காதிலே கேட்டிருக்கேன். இப்போ அவன் கண்ணு தெரியாது உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அவனுக்கு என்னத்துக்குன்னு தெரியும்? என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நின்ற போது எத்தனை முறை அழுதுருப்பேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை முறை கண்ணீர் ஒடிச்சிருப்பேன் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த கண்ணீரை துடைத்தார். எனக்கு அன்பானவர்களே, உன் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறவர். அவள் போய் மிகவும் அழுது மனங்கசந்து அழுது தேவனிடத்தில் என்ன செய்தா? விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே. எப்படி விண்ணப்பம் பண்ணாலாம்? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீ, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். ஏன்னா சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர் யாரு? அவர் ஒருத்தர். அதனாலதான் உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுவா ஸ்தோத்திரம், இயேசுவா ஸ்தோத்திரம், இயேசுவா ஸ்தோத்திரம், இயேசுவா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கிற எதுக்கு? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கான் 34ஆம் சங்கீதத்தில். இன்னைக்கு எத்தனை பேர் மனம் அடிஞ்சு வார்த்தையினால் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? ஆண்டவர்கிட்ட உங்கள் கண்ணீரை சொல்லுங்க. அவள் போய் மிகவும் அழுது மனங்கசந்து அழுது தேவனை நோக்கி ஒரு வார்த்தை சொன்னா, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளை சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. உங்க சிறுமைய வார்த்தையினால சிறுமப்படுத்தப்பட்டதை, பேச்சினால சிறுமப்படுத்தப்பட்டதை
ஒவ்வொருத்தரும் சொன்ன சொல்லலால நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டது உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஒருவர் உண்டு. அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை அவ ஸ்பெசிபிக்கா கேட்கிறா. ஒரு பிள்ளை கொடுன்னு கேட்கல. என்ன கேட்கிறா? ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவ கேட்டது ஒண்ணுதான், ஆனா எத்தனை கொடுத்தாரு? 5 திரும்ப. அவளே பேசுறா பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல பாடுறா பாருங்க. மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். அதிக பிள்ளைகளை பெற்றவளோ செய்யப்பட்டாள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை. அதான் நாம பாடுறோம்ல, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, எந்த வேளையும் ஐயா நீர்தானே, எந்த வேளையும் ஐயா நீர்தானே. அல்லேலூயா அல்லேலூயா இன்னேசையா அல்லேலூயா இன்னேசையா அல்லேலூயா இன்னேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. எனக்கு அன்பானவளே, அதனாலதான் அவ சொல்றா, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீங்க, அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. சாதாரணமா நம்பி பாருங்க, நிச்சயமா யதார்த்தமா தந்து தீர்வார். ஒரு குழந்தை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லைங்க, யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்திற்கு கூலி வேலை செய்தார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். அவர் யாரு வாசிங்க. மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அதிக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமானாள். கர்த்தர் கொல்லுகிறவர் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் தம் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அவசரப்பட்ட தீர்மானம் எடுத்து குடும்பத்தில் கண்ணீரை தேடிக்கிறாதீங்க. ஆண்டவர் செய்கைக்கு இடம் கொடுங்க. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எந்த ஆளாக இருக்கலாம், இறைவன்கிறத நம்புறீங்கல்ல, அப்போ இந்த இறைவன் செய்கைக்கு கொஞ்சம் நம்பிக்கை விட்டு கொடுத்து பாருங்க.
ஏன்னா இறைவனால் இன்னைக்கு குழந்தை எப்படி பெறுது நமக்கு தெரியாதுங்க. ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுனால இல்லை, ஒரு கிருபை, தேவன் தருகிற ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். அவசரப்பட்ட தீர்மானத்தினால குடும்பத்தில் கண்ணீர், ஒருத்தர் சமாதானப்படுத்துகிற எதுக்கு இது? தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. இதுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வர்றதுக்கு பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கள் சபை ஏதோ வெளிநாட்டு பண்டிலேருந்து இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பலை. எங்கள் சபை வந்து பாருங்கள், 2 கண்ணும் தெரியாத மக்கள், அவங்களுக்கு எந்த காணிக்க வருங்கிறதுக்காக வைக்கலை. அவங்களும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும், அதுதான் நோக்கம். ஏன்னா எந்த மனுஷனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இயேசுவின் தாகம் அதுதான். அந்த தாகத்தை நிறைவேறதான் மதுரையில் பார்வையற்றவருக்குன்னு ஒரு ஆலயம், திருநெல்வேலியில் பார்வையற்றவங்களுக்குன்னு ஒரு ஆலயம். ஏன் தெரியும்? மற்ற ஆலயங்கள்லாம் இல்லையா? இங்கே இருக்குது. இவங்களை யார் விசாரிக்கிறது? நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம். ஒரு நாள் இந்த பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். அவங்கள கூட்டிகிட்டு வர வாகன வாடகைக்காக கொடுக்கலாம். எப்படி பிரதர் கொடுக்க? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதை விட என்கிட்ட கேட்டிங்கன்னா நானும் உங்களுக்கு சொல்லுவேன். ஒருவேளை ஐயா நாங்கள் பில்லு வச்சு பழகிட்டோம் ஐயா, எங்களுக்கு வரி விலக்கு கிடைக்கிறதுக்கு நாங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு நினைக்கிறோம், சில காரியங்களை எங்களுக்கு கொடுக்க முடியாது, அவருக்கு பில்லு உண்டா? தாராளமாக நீங்கள் ஒரு இதில் 8438852500 அந்த நம்பரை கூப்பிட்டு பாருங்கள். இதில் நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா பார்வையற்றோர் பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னே இருக்கும். இதில் நீங்கள் தொடர்புலாம் எனக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த பில்லை அனுப்பி வைப்பேன், நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேல் 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். மித்த நேரம் ரொம்ப எமர்ஜென்சினா தாராளமாக சொல்லலாம். நான் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, உன் கண்ணீர் சிந்தாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைகளுக்கு கட்டாயம் பலன் உண்டு. ஒவ்வொருவருக்கும் நீ தருகிற பலனை தந்து உடைய மன விருப்பத்தின்படி தந்து நிறைவேற்று. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 50213641, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.